அவர் கேட்டதுல தப்பு ப்ரோ, தெளிவான விளக்கம் ப்ரோ. அவர் எப்பவுமே வந்து ஒரு சூப்பராக பேசக்கூடிய அவர் மாதிரி வந்து இன்டெலிஜென்ஸ். அரசியலில் ஏன் அவரை வந்து வெளியே விடலைன்னா விட்டா டாமினேட் பண்ணுறாரு. ஜெயலலிதா அம்மாவுக்கு என்ன ஒரு நாலேஜோ அந்த மாதிரி நாலேஜ், 5-6 மொழி தெரியும். அந்த அளவுக்கு வந்து பின்னி எடுத்துருவார். அவரை அழுத்தி வைக்கிறாங்க இங்கே, சரி ஒரு பதவி கொடுத்து அப்படி வைப்போம் அப்படின்னு. ஏன்னா விட்டால் சாப்பிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு மனுஷனை நீங்கள் ஒரு ப்ரெஷர் பண்ணி அவர் படத்தை வரவிடாமல் பண்ணுறது ரொம்ப தப்பு. அது சரி, அவர் என்ன க்ளோஸ் பண்ணிட்டு ஹாலிவுட் போனார்னா இதை விட சூப்பராக பண்ணுவார். அவருக்கு என்ன கிட்டத்தட்ட கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி கூட ஒரு படம் பண்ணக்கூடிய அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. வேறு வழி இல்லாமல் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவர் வந்து செத்துக்கிட்டு இருக்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை. சினிமா தவிர வேறு யாருமே பெருசு சப்போர்ட்டுக்கே வரல. ஈவன் சினிமா துறையில் கூட இல்லை, இவர் திருமாவளவன், அவர் வேல்முருகன் எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. முதலமைச்சர் கூட சப்போர்ட் தான் பண்ணுறாரு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. பட்டு ஒரு அக்ரஷன் அதுதான். இது என்னென்னா கமல் சார் மேலே ஒரு வெறுப்பு தான். அவர் வந்து வேறு ஒரு கட்சியில் இருக்கிறாரு. கட்சி பார்க்காதீங்க. அது எப்போ பார்த்தாலும் அவர் என்ன கட்சி, அவர் வந்து எந்த கட்சியில் கூட்டணி வைக்கிறார், இதெல்லாம் வேண்டாம். அவர் என்ன பேசுகிறாரு அதெல்லாம். நீங்கள் ஒரு நல்ல மனுஷன் என்ன பண்ணார், வீடு அடமானம் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு கலை தியாகியாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த மனுஷன் சினிமா தான் எடுத்தார். அவருக்கு பின்னாடி நம்ம நிற்காமல் நம்ம எல்லாருமே நிற்கணும். ஒரு கன்னட அமைப்பினர் பின்னாடி வந்து இவ்வளோ பேர் நிற்கிறானா அவர் வந்து எவ்வளோ பெரிய லெஜண்ட். அவர் சூப்பர் பிரெயின். அவர் பின்னாடி வந்து நம்ம நிற்கிறோம். எவ்வளோ கட்ஸ் ப்ரோ. இது யாருக்கு ப்ரோ வேணும்? ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்மளே காசு வந்து ஒரு படம் எடுக்கிறோம். படத்துக்கு 10 நாள் ரிலீஸுக்கு முன்னாடி இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவோமா, ஐயோ அங்கே கலெக்ஷன் பாதிக்க, எவ்வளோ ஓப்பனாக அதை சொல்லிவிட்டு மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிற கட்ஸ் யாருக்கு வரும்? அவ்வளோதான். சரி, கேட்கலன்னா என்ன, லாஸ் ஒரு 20 கோடி லாஸ் ஆனால் என்ன? நான் தப்பாக சொல்லலை, தப்பு சொன்னால் தான் நீ கேட்கணும். என்ன சொன்னேன்? இந்த இப்போ வேப்ப மரம் இருக்குது, வேப்பங்கொட்டை எங்கேருந்து வந்து வேப்ப மரத்துலேருந்து வந்து அதை தானே சொன்னார். சார் அவர் வந்து புளிய மரத்துலேருந்து தான் சொன்னார். அப்படி சொன்னால் தான் தப்பு. அவர் கரெக்டான சரியான ஒரு பதில் சொல்லுவார். தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது, மலையாளம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. தமிழிலேருந்து தான் மலையாளம் வந்தது. இப்போ தெலுங்கு கன்னடம்லாம் வந்து கொஞ்சம் தமிழ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வந்து. அவர் சொன்னது எந்த தப்பும் இல்லை ப்ரோ. என்ன இங்கே யாரும் வந்து நிற்க மாட்டோம். இதே வார்த்தை இப்போ எஸ்கே சொல்லியிருந்தாருன்னா ப்ரோ எஸ்கே அப்படின்னு போயிருப்பானுங்க. ஏன்னா அவர் இப்போ கலெக்ஷன் அடிச்சிட்டார்ல அமரனு. அதை கூட பாருங்கள், ஒரு சாதாரண நடிகரை 350 கோடி கலெக்ஷன் அடிக்க வச்சது யார்? கமல் சார் தான். அவர் மாதிரிலாம் யாருமே வர முடியாது ப்ரோ. அவர் பின்னாடி எல்லாருமே நிற்கணும். ஆனால் நிறைய பேர் நிற்க மாட்டாங்க. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். வேண்டான்ற நீ படத்தை ஓட விட்டு ஒரு தேட்டரை கொளுத்தி அந்த தேட்டருக்காரன் குடும்பம் நடுத்தரில் வர்றதுக்கு எங்கள் படம் ஓடவே தேவைன்னா நாங்கள் ஒரு 2-3 தடவை கூட வந்து பார்த்துக்குறோம். அந்த கர்நாடகாவில் இருக்கிற கலெக்ஷனை நாங்கள் இங்கே கொடுத்துக்குறோம். தேவையே கிடையாது. என் தலைவன் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? எவ்வளோ வேலை வெட்டி இல்லாமல் ஏதோ இந்த அமைப்பினர் அந்த அமைப்பினர்னு வந்து நீ ரோட்டில் உட்காந்துட்டு கிளைமேட் நல்லா இருக்குது ஜில்லுன்னு நீ ரோட்டில் உட்காந்துக்கிட்டு நீ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்ப. அப்போ எல்லாத்தையும் வந்து பண்ண என் தலைவன் வந்து கேட்கணுன்னா அது எப்படி வந்து முடியும்? சான்ஸே இல்லை ப்ரோ. அவர் தேவையில்லை, ரிலீஸ் ஆக தேவையில்லை. இல்லை நாங்கள் நாளைக்கு ஆந்திரா அதுதான் சொல்லிட்டேனே. ஒட்டுமொத்த இந்தியாவும் அவருக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும் இந்தியாவிலே அவர் படத்தை ரிலீஸ் பண்ண தேவையில்லை. அவர் போயிட்டோம், ஹாலிவுட் போயிட்டோம். அவருக்கு இருக்குது, நாலேஜ் இருக்குது. அவர் அங்கே பண்ணட்டும், படத்தை தேவையே கிடையாது. ஸோ என்ன கமல் சாரை நான் அதுதான் சொல்கிறேன். கமல் சாரை ஒதுக்கி வச்சுட்டு எந்த சினிமாவும் நான் தேட்டரு கூட வரமாட்டேன். கமல் சாரை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நான் தேட்டரு கூட வரமாட்டேன். கமல் சார் இல்லாத தமிழ் சினிமா எனக்கு தேவையில்லை. அவர் பின்னாடி தான் நாங்கள் நிற்போம். இல்லை, அதாவது இன்னைக்கு கன்னட மக்களுக்கு இருக்க மொழி பற்றி தமிழர்களுக்கு இல்லையோ? மொழி பற்று இல்லை ப்ரோ, மொழி பற்று வேறு. இப்போ ஆர்சிபி சொல்கிறாங்களே லாயல் ஃபேன்ஸ். அப்போ நாங்கள் யார்? லாயல் ஃபேன்ஸ் தானே. ஒரு கப் அடித்த நீங்கள் லாயல் ஃபேன்ஸ்னா 5 கப் அடித்த நாங்களும் லாயல் ஃபேன்ஸ் தான். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து மொழி பற்று அப்படிங்கிறது இருக்குது. உனக்கு மட்டும்தான் வந்து மொழி பற்று இருக்குன்னு இல்லை, எனக்கும் மொழி பற்று இருக்குது. நான் அதை வந்து ஒரு வெறியாக காட்டலை, நீ அதை வெறியாக காட்டுற. நான் அதுதான் தமிழ், அது நம்மளுடைய இது தானே. அது தமிழ் சினிமத்தோட சாபம் தானே. நம்மளை அழிப்பான், நம்மளுக்குள்ளேயே வந்து துரோகம் பண்ணுவான், நம்ம நாசமாக போனோன்னு பார்ப்பான். இங்கே ஒரு தமிழ் ஆளை சேர்ந்து 10 வெளி மாநிலத்துலேருந்து வந்தவன் காலி பண்ணணும், அவன் கடையை தூக்கணும்பா. பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கட்டும், நம்ம விட்டு கொடுத்துட்டு போவோம். இது தமிழ்மனோட குணம். ஆனால் உன்னுடைய குணம் வந்து அது அவங்கள சொல்லி தப்பு இல்லை. சில அரசியல்வாதிங்க வந்து பின்னாடி பண்ணுறாங்க. அங்கே மக்கள்லாம் அங்கேயும் வந்து நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க. மக்கள் அங்கே வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க. நம்ம இங்கேருந்து அங்கே போகிறோம், அங்கேருந்து இங்கே வரோம், நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கோம். சில அரசியல் சூழ்ச்சிகள் வந்து அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ கமல் சார் பின்னாடி நம்ம என்றைக்குமே நிற்கணும். எல்லாருமே யாராக இருந்தாலும். கமல் சார் இல்லாத இந்தியன் சினிமாவே தேவையில்லை எனக்கு, கமல் சார் இல்லைனா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், அவர் பின்னாடி நம்ம நிற்கணும்.